லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். அன்பார்ந்த ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அம்பாள் பழனிசாமி அவர்கள், சகோதரர் ஆனந்தன் அவர்கள், உங்களுக்கு தெரியும் ஆனந்தன் அவர்கள் அண்ணனுடைய அப்பா, அவங்க குடும்பம் பாரம்பரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அதை விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 நாளைக்கு முன்னாடி இணைந்திருக்கிறார்கள். அவரை இந்த வரவேற்பதோடு அவர் ஏன் இணைந்தார் என்றதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி சகோதரர்களே. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்தவித இதுவும் இல்லை. மக்கள் அந்தளவுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வருகை நம்மளுடைய கொங்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அதை தமிழில் அவர் என்ன பேசுகிறார் என்று நான் மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அவிநாசி தொகுதி எப்படி இருக்கிறது, அவிநாசி மக்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பது பிரதமர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். நானும் அவிநாசி பற்றி அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை அவற்றை எடுத்து சொன்னேன். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினால எப்படி விவசாயிகள் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கேன். அந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு இப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டம் இன்றைக்கு பல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே மாற்றி இருக்கிறது. இன்னும் சில குட்டைகள்லாம் விட்டு போயிருக்கிறது. அதற்கும் நாம் வர்றதோடனே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 2ஆம் பகுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு ஐயாக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே போல் ஐயா அவங்க இந்த பகுதியினுடைய மக்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதே போல் ஆயுத்த ஆடைகள் இதெல்லாம் பற்றி கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் கூட நேற்றைக்கு மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி ஐயாக்கிட்ட எடுத்து சொன்னேன். அதே போல் சகோதரர்களே, இன்றைக்கு 23ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை திமுக அரசாங்கத்தின் மேலே மக்கள் இன்றைக்கு ஒரு பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் கூட திமுக அரசாங்கத்தின் மேலே மக்களினுடைய இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆதங்கம், ஒரு வெறி, இப்படி தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக என்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்ற அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் 2 நாளைக்கு முன்னாடி முந்தா நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவம், பாராளுமன்றத்தில் மகளிர் மசோதாவை திமுக தோற்கடிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சகோதரிகள் திமுகவை மன்னிக்க மாட்டார்கள். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. திமுக இன்றைக்கு மகளிர் குறிப்பாக சகோதரிகளினுடைய இடஒதுக்கீட்டை தட்டி பறித்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் வாழ்க்கையில் அதிகாரம் பெறக்கூடாது என்ற இந்த கெட்ட எண்ணத்தோடு இந்த மசோதாவை தோற்கப்படி இதுக்கு திமுக நம்மளுடைய சகோதரிகளுக்கு இந்த திமுக அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணியானது, இண்டி கூட்டணியானது ஒவ்வொரு சகோதரிக்கும் கூட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போ சாதாரண மக்களும், சாதாரண அடித்தட்ட மக்களும் கூட திமுகவில் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் என்பது இன்றைக்கு நிறைவேற முடியாத ஒரு கனவாக இருக்கிறது. திமுகவில் மட்டும்தான் ஆகும், அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆக முடியும் என்ற சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் துரோட்டு கொஞ்சம் போயிடுச்சிங்கன்னா, அதனால் திமுகனுடைய குடும்பத்தில் மட்டும்தான் உயர் பதவிகள் வரணும், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் உயர் பதவிக்கு வரக்கூடாது என்ற அந்த கெட்ட எண்ணத்தில் திமுக அரசாங்கமானது இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் மன்னிக்க மாட்டார்கள். திமுக மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரிகளுக்கு. நம்மளுடைய தொகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 52% நம்மளுடைய சகோதரிகள் தான் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீலகிரி பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டாலே 52% பெண் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இதை பார்த்து கொண்டு சரியான 23ஆம் தேதி அன்று அவர்கள் திமுக அரசாங்கத்துக்கு தக்க பாடத்தை கற்பிப்பார்கள். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது நிதி தரதில்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க சார். நீங்கள் மத்திய அரசு மூலிமா எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, அதை திமுக எப்படி மறைச்சு அவங்க கொடுத்ததா காட்டிக்கிட்டு இருக்காங்க? ஆனால் கடந்த 11 வருஷம் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துரும்.
ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 13 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்தே பாரத் ரயில் யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது, யூபியை திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது வெறும் 2009லேருந்து 2014 வரலும் ஒதுக்கின நிதி வெறும் 800 கோடி ரூபா, வெறும் 800 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் 2014லேருந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2014லேருந்து இன்றைக்கு வரலுமே வருஷத்திற்கு 8000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரயில் பொறுத்தளவுக்கு முழுமையாக ரயில் திட்டங்கள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 9 புதிய ரயில் பாதைகள் சேங்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ரயில், அதே போல் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து பெங்களூர் மைசூருக்கு வந்தே பாரத் ரயில், சென்னையிலிருந்து விஜயவாடா திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில், இப்படி 14 வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் மட்டுமே புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், பெங்களூர் ஹைதராபாத், ஹைதராபாத் சென்னை, இப்படி ஒரு முக்கோண அளவில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஹைவேக்கள், நீங்கள் 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இது எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் ரோடு வசதியானது, தேசிய ஹைவேக்களினுடைய வசதியானது வேறு எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம் அண்ணா திராவிட முன்னேற்ற எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே 600 ஏக்கர் இடத்த வந்து அக்யூசேஷன் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த 5 வருஷம் அந்த இடத்த நம்மக்கிட்ட கொடுக்காம நம்ம ரொம்ப சீக்கிரம் கொடுக்கணும்னு வலியுறுத்தின பிறகு பொதுமக்கள், வியாபாரிகள், தொழில் துறையினர் எல்லாம் சொன்ன பிறகு இப்போ ரீசெண்டாக தான் இடத்த சேங்ஷன் பண்ணி அதுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்காங்க அரசாங்கம். ஒப்படைச்ச பிறகு கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு மட்டுமே 42,000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டினுடைய விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் ஆல்ரெடி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், சென்னை விமான நிலையம், வேலூர் விமான நிலையம், சேலம் விமான நிலையம், தஞ்சாவூரில் விமான நிலையம். இப்போ விமான நிலையம் சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் பறக்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்ம எல்லாமே டெக்ஸ்டைல் அதிகமாக இருக்கிற இந்த ஊர், டெக்ஸ்டைலுக்கு என்று சொல்லக்கூடிய மித்ரா பிஎம் மித்ரா பார்க், கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அந்த பார்க்கில் மட்டுமே வேலை வாய்ப்பு, கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த திட்டம் 7 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாட்டிலே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, விருதுநகரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இங்கே டெவலப் பண்ணுவதற்கு நிதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தவிர எம்எஸ்எம்இக்களுக்கு கொரோனா நேரத்தையும் தாண்டி அவர்களெல்லாம் வெளிவர வேண்டும் என்று எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு, இதெல்லாம் விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பகுதி, விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய், கிட்டத்தட்ட 25 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 லட்சம் பேருக்கு வீடுகள், பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வீடுகளுக்குமே டாய்லெட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு குடிநீர், கிட்டத்தட்ட 90% வீடுகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் வீட்டுக்கு குடிநீர் கனெக்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோசியல் செக்டார்லேயும் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மகளிர் தாய்மார்களுக்கு முத்ரா திட்டத்தில், கிட்டத்தட்ட முத்ரா வங்கி திட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக பயனடைந்திருக்கிற சகோதரிகளாக இந்தியாவிலே 2வது இடத்துல முத்ரா லோன். அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பானது 125 நாட்களாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உயர்த்தி கொடுத்துருக்கிறாங்க. இதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி குடும்பங்களுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஏழை மக்களுக்கான உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் நிலையம், அதே மாதிரி சென்னையில்
இவங்க பாதி நாள் கிடப்பில் போட்டிருக்கிற மதுரை வாயில் சென்னை பறக்கும் ரயில் திட்டத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்களை கொடுத்துருக்கோம். இதே பகுதியில் சிஎம் வந்து ஒரு மக்கள் வரல, ஒரு ரோடு ஷோ போல சும்மா ரோட்டில் நடந்து போய் ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்காரு. சிஎம் வந்து பிரச்சாரத்தில் என்ன சொல்றாருன்னா, புதுசா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஒவ்வொரு மேடையிலும் மறைமுகமா இது பண்றாரு. அதே நேரம் வந்து ரஜினிகாந்த் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காருங்க, பதில் சொல்லு, அதான் கொடுத்துருந்து ஒரு காலம் பதில் சொல்லுற மாதிரி. இது டிவிகேக்கும் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய ஓட்டுகளை அந்த மாதிரி ரஜினி ரசிகர்களை திமுக குறி வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைங்கன்னா, ரஜினிகாந்த் ரசிகர்கள் எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம், அவர்கள் தேசியத்தின் பக்கம். அது ரஜினிகாந்த் ஐயா அவங்க நேரம் சொல்லியிருக்காங்க, அவங்க எப்பயுமே தேசியத்தின் பக்கமும் ஆன்மீகத்தின் பக்கத்தில். 2023 நிறைவேற்றப்பட்டது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் நிறைவேற்றப்பட்டது. இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து டீலிமிட்டேஷன், அதை மறைமுகமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்க எண்ணிக்கையிலேயே வந்து அவங்க மதத்தில் இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தலாம், ஆனால் அதை பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. முதலமைச்சர் வந்து முதல்ல நிறைய படிக்கணும்னா, முதலமைச்சருக்கு அரசியல் ஒரு தெளிவே இல்லை. அரசியலில் ஒரு யாரோ எழுதி கொடுக்கறத வந்து அதை பேசுகிறத வர ஒரு முதலமைச்சராக இருக்கவே முடியாது. அதனால தான் மக்கள் அவரை தூக்கி எறியறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து எப்போ சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகுது? முதல் சுதந்திரம் முதல் எலெக்ஷன் நடந்தது எப்போ? 1952. அன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி மக்கள் தொகை எவ்வளவு? இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆகிருக்கிறது? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 80வது வருஷத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்கு தொகுதிகள் முன்னேற வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்த வேண்டாமா? தொகுதிகளை உயர்த்துவது தான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி வருது, டபுள் மடங்கு தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் டபுள் மடங்கு எம்பிக்கள் வேண்டான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா? இப்போ நீலகிரி எடுத்துக்கோங்க, நீலகிரி தொகுதிக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய நேதாஜி பார்க்கிலிருந்து வயநாடு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். ஒரு எம்பி வந்து ஒரு சாதாரண மக்கள் வயநாட்டில் இருக்கிறவங்க எம்பி பார்க்கணுன்னா 250 கிலோமீட்டருக்கு வர வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் எப்பயுமே நம்ம பிரதமர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சீர்திருத்தங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய சீர்திருத்தம். இன்றைக்கு தேவைகளுக்கு என்ன? இன்றைக்கு தேவை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததையே நம்ம இன்னும் வச்சுட்டு இருக்க முடியுமா? மக்கள் தொகை வளருது, மக்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க, நாடு முன்னேறி கொண்டிருக்குது. நம்ம 2047 வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ போகும்போது நம்ம நிறைய டீலிமிட்டேஷனுடைய தேவை இருக்கிறது. அப்போ நம்மளுடைய சகோதரிகளுக்கு இடத்த ஃபிக்ஸ் பண்ண, நம்மளுடைய நீலகிரி தொகுதி எடுத்துக்கோங்க, 52% ஓட்டர் வந்து நம்மளுடைய சகோதரிகள். அப்போ அவங்க இந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல? ஏன் ராஜாவே இருக்கணுமா? இங்கே ராஜா தான் இருக்கணுமா? ஏன் ஒரு ராணி வரக்கூடாதான்? சகோதரிகள் எம்பிகளாக வர வேண்டும், தாய்மார்கள் எம்எல்ஏக்களாக வர வேண்டும். அதுக்கெல்லாம் நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் வரணும். எப்போ தான் அவங்க வர்றது? அவங்க அதிகாரம் கொடுக்கணும். திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது சமூக நீதியை பற்றி பேசுறது. அவங்க என்ன இது மகளிர் பட்டியலின மக்களுக்கு எதிரானவங்க இருக்கிறாங்க, இப்போ தாய்மார்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. திமுக அரசாங்கம் நம்ம கனிமொழி அக்காவும் ஸ்டாலினாவும் ஒவ்வொரு சகோதரிகிட்டும் மன்னிப்பு கேட்கணும். தலைவர் விஜய் வந்து அவினாசியில சுமார் 50,000க்கு மேல் கூட்டத்தை பார்த்து மிக பிரம்மாண்டமா ட்ரோன்ஸ் எல்லாமே நல்ல ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஆனால் அது நீங்கள் பார்த்த கண்ணாக தான் இருக்கணும்னா, மற்றபடி அது கூட்டம் வந்து ஒரு 5000 பேர் போயிருப்பாங்கன்றது தான் மக்கள் பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. நன்றி அண்ணா. அதாவது இப்போ இவ்வளவு முக்கியமான மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது நீங்க வந்து அங்க இல்லாம இங்க வாக்கு சேரிட்டு இருந்தீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சு வெங்கடேசன் வந்து கேள்வி. ஆனால் சு வெங்கடேசனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமாண்ணா? ஏன்னா நாடாளுமன்றத்தில் எங்கள் கட்சியில் நாடாளுமன்றத்தில், அது குறிப்பாக ராஜ்யசபாவில் நாங்கள் வந்து பலம் பெருங்கியவர்களாக இருக்கிறோம். மிகப்பெரிய பலமை மிக்க ஓட்டுக்கு தேவையான எம்பிஸ்கள் இருக்காங்க. நான் ராஜ்யசபாவில் தான் எனக்கு ஓட்டு, ராஜ்யசபாவில் ஓட்டு போடுற அன்றைக்கி நான் ஓட்டுக்கு போக போகிறேன். நன்றி அண்ணா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். நன்றி என்னண்ணா கருத்து தெரிவிக்காம இருக்கேன். அது பெண்களுக்கு எதிராக இருக்கிறாங்கண்ணா. பெண்கள் வந்து வெளியில் போனால் அடிச்சிருவாங்கன்னு பயமாக கூட இருக்கலாம். அதாவது சகோதரிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொலவெறி தாக்குதல் இருந்தது. ஒரே நிமிஷம் முடிச்சிடறேண்ணா. கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ல விடுங்கண்ணா. அப்புறமா உங்கள் கேள்வி கேளுங்கண்ணா. நானே தொண்டை போய் தண்ணி குடிச்சிட்டு. அண்ணா பிரேமலதா அக்கா என்ன சொன்னாங்க? எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. கூட்டணி தலைவர் அந்த அக்கா வந்து பாருங்கள், அந்த அக்கா எவ்வளோ வெளிப்படையாக இருக்காங்க பாருங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கஞ்சா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க, பாலியல் கொடுமைகள் நடத்தப்படல. அவர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸ்டாலினுக்கு வெக்கமான சூடு சொரணை இருந்தால் இந்நேரம்
தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணியிருக்கணும். நன்றி அண்ணா. வாழையடி வாழையா எல்லாருமே வந்து ஒரு கோயிலில் வழிபாட்டு தலங்களில் வழிபட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ இந்து சமய அறநிலைத்துறை வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் வச்சு அந்த விழாக்களை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. நேற்று கூட நடுவுச்சேரியில் சிவலாபுரியம்மன் கோயிலில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. நம்ம தொகுதிங்கனால கேட்குறேங்க. ஆனால் திமுக குறிப்பாக சேகர் பாபு திமுகவில் இருக்கிற அத்தனை பேருமே சாமி கும்பிட்றதுக்கு எதிரானவர்கள். சாமியை கும்பிடக்கூடாதுன்றாங்க, கோயிலை புனரமைக்கக்கூடாதுன்றாங்க, கோயிலில் கொள்ளை அடிக்கிறது, கோயில் சொத்தை அபகரிப்பது, இதெல்லாம் திமுக காரனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாழையடி வாழையாக கைவந்த கலையாக இருக்கிறது. கோயில்களை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ஆன்மீகத்தை பாதுகாப்பது நாங்கள் தான் பாதுகாப்போம். நிச்சயமாக அந்த பகுதியில் அந்த கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அந்த மக்கள் சுமூகமாக வழிபடுவதற்கான வசதியை நான் ஏற்படுத்தினேன். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.